கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான 3 நாட்கள்னு சொல்லுவோம். 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு, மூதாதையர்களுக்கு, இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள், பித்ரு தர்ப்பணங்கள், பக்ஷங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. வம்சாபிவிருத்தி நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருக்கள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும். 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி. சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும். அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம். ஆதிகுரு சங்கராச்சாரியராகட்டும், ராமானுஜராகட்டும், இவங்க 2 பேரும் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான சம்பிரதாயங்களை தியரியை கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம். அதோட லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி 12ஆம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது. அவரை கொண்டாடுறது, போற்றுறது, குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 31ஆம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும், அதே மாதிரி பொறாமை, வன்மம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியில் இருந்தும், கஷ்டங்களாகட்டும், கடன்களாகட்டும், நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான 4 கிரகத்தோடைய பெயர்ச்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம். 4 கிரகம் பெயர்ச்சி அடைகிறது. அது மோஸ்ட்லி எல்லாமே ஷார்ட் டைமில் பெயர்ச்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான். ஆனால் அதோடைய வீரியம் அதிகம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஒரு காரியத்துக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அது முடியணும்னு. அது இந்த மாதத்தில் முடிச்சிருவீங்கங்கிறது தைரியமாக சொல்லலாம். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்துருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சேரும்பொழுது பொதுவாக பல் பிரச்சனை, இகிரில் பிரச்சனை, கிளிப்பு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும். நிறைய பேருக்கு விரயங்கள் சற்று அதிகமாகலாம். ஆனால் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கரமாக, குரு பார்வையில் வேறு இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண் குழந்தை உருவாகக்கூடிய காலகட்டம். நிறைய பேருக்கு தொழில் அமையாமல் இருக்கலாம், அது இப்போ அமைஞ்சிரும். சனி வக்கரம் பெற்று சதய நட்சத்திரத்தில் ராகுவோடைய நட்சத்திரத்தில் சனி கிராஸாக இருந்தால மருத்துவம் நிறையா பார்க்குற மாதிரி வரலாம். ஆனால் பெரிய ஒரு அட்வான்டேஜ்னால் லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத நண்பர் மூலியமான ஒரு சந்தோஷம், எதிர்பாராத வீடு மாற்றம் மூலியமான சந்தோஷம், எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர், அது சந்தோஷமான டிரான்ஸ்ஃபராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதர் மூலியமாக ஒரு திருப்தி. இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேத்து குருவும் டச் பண்ணுறதுனால இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாகவே எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்காமல் இருப்பது நல்லது. பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே டீசெண்டாக அமிக்கபிளாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு டிப்ரெஷன் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லுவோம். சுப்பிரமணிய புஜங்கம்
அதை படிச்சிங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். 1ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்குன்னா கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு. பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணலாம், அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நிறையா பேருக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் உங்கள் மனசு உங்கள் கையில் இருந்தால் போதும், நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். கண்ணிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது, நல்லாவே இருப்பீங்க, தைரியமாக இருங்க. இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும், அவ்வளோதான். மற்றபடி காசு பணத்துக்கோ எந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராது. அதே மாதிரி 5மஸ்தானத்தில் சனி வக்கரமாகவும், 6ஆம் இடத்துல சனி வக்கரமாகவும், 2ஆம் இடத்துல சூரியன் புதன் கனெக்ட் இருக்கிறதுனால, 6ஆம் இடம்னா பொதுவாக ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் மட்டும் கிடையாது, சித்தி அத்தைன்னு சொல்லுவோம். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அப்பா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். சந்தோஷங்கிறது 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.